ஸோ மொட்டை அடிச்சிடலான்னு நான் நினச்ச போது பார்த்திங்கன்னா அதனுடைய வலி ரொம்பவே அதிகம். என்னால் அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஸோ நம்ம ஒரு வேண்டுதலுக்காகவோ இல்லை வேறு விஷயங்களுக்காகவோ அல்லது நம்மளுடைய ஒரு ஆசைக்காக கூட மொட்டை அடிச்சிக்கலாம், அது டிஃப்ரெண்ட். பட் நான் முடி இழந்துட்டேன், எனக்கு பார்க்க சகிக்கலை, அதனால் நான் மொட்டை அடிக்க போகிறேன் அப்படின்றது வேறு. ஸோ இந்த பெயினை என்னை போல் இருக்கவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பெயின்லேருந்து இந்த வீடியோவை பார்க்கும்போது யாராவது அந்த மாதிரி ஒரு பெயினில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரி பண்ண வேண்டாம். அந்த பெயினை ஈஸியாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீல் பண்ணிட முடியும். ஸோ அது ஒரு பெரிய வழி இல்லை. ஸோ நம்மளை போல் பல பேர் இருக்காங்க அப்படின்னு நம்புகிறதே ஒரு பெரிய விஷயம், சரிங்களா? ஸோ நம்ம மட்டும்தான் பாதிப்பு, நமக்கு மட்டும்தான் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றது கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனைகள் இருக்குது. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும், ஒரு சின்ன குருவியிலிருந்து ஒரு பெரிய அனிமல் வரைக்கும், எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குது. ஸோ நம்ம அதை ஸோ எனக்கு மட்டும்தான் பிரச்சனை அல்லது நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன் அப்படின்ற ஃபீலை விட்டு ஃபஸ்ட்டு நம்ம வெளியில் வந்துடணும், சரிங்களா? ஸோ நம்மளை போல் பல பேர் இருக்காங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அதை தேடி போகும்போது அது நமக்கு ஈஸியாக கிடைக்கும். நம்ம மைண்டை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சரி பண்ணிக்கணும். ஸோ இந்த மைண்டை நம்ம சரி பண்ணோம்னா நம்ம நல்லா இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். ஸோ சந்தோஷமாக இருக்கும்போது நமக்கு ஏற்பட்டக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே நம்மளை விட்டு ஈஸியாக அது கடந்து போயிடும். ஸோ முடி கொட்டும் போது இந்த மாதிரி ஒரு மன தாங்கல் இருக்கும்போது எப்படி சந்தோஷமாக இருக்கிறது? ஏன்னா எவ்ரிபடி டெல்ஸ், அதான் சொல்லுவாங்க, ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஆகாதீங்க, ஹாப்பியாக இருங்க அப்படின்னு. ஸ்ட்ரெஸ் ஆகாமலாம் நம்ம இருக்க முடியாது. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும், கண்டிப்பாக நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும். இன்றைக்கி சந்தோஷமாக இருந்தாலும் நாளைக்கு ஏதாவது ஒரு கவலை நம்மளை சேரும். ஸோ அதுக்கு நம்ம மைண்டை தான் ப்ராக்டிஸ் பண்ணணும், தவிர்த்து ஒரே நாளில் ஐம் ஹாப்பி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம மனசை ட்ரெயின் பண்ணி மனசை சந்தோஷமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஹாப்பினஸ் பெர்மனெண்ட்டாக இருக்கும். நமக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நம்மளால் அதை ஃபேஸ் பண்ண முடியும், நம்மளால் அதை ஹேண்டில் பண்ண முடியும். இதையும் தாண்டி நான் போவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அதுதான் வேணும். ஏன்னா இப்போ நான் இந்த ஹேரை இப்போ நான் வளர்த்துருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது நான் ஒரு சாதனையாக தான் பார்க்குறேன். ஏன் அந்த சாதனையை நான் பார்க்குறேன்? மேபி எனக்கு அந்த பழைய முடி வரல, அது கரெக்டு. பட் ஆனால் இன்றைக்கி நான் அட்லீஸ்ட் நின்று இப்படி உங்கள் முன்னாடி பேசணும், நான் தைரியம், அந்த நம்பிக்கை எனக்கு கொடுத்தது அப்படின்றது என்னுடைய மனசு தான். ஸோ இப்படிலாம் நான் நின்று பேசுவேன்னோ இன்றைக்கி ஒரு வீடியோ என்னால் போட முடியும்னோ சத்தியமாக ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி நினைக்கவே கிடையாது, சரிங்களா? ஸோ இது இன்றைக்கி சாத்தியம் அப்படின்றதுனா இது என்னுடைய மனசு, அதுதான் காரணம். ஸோ மனசை நீங்கள் ட்ரெயின் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹாப்பினஸ் உங்கள்கிட்ட இருக்கும். அந்த ஹாப்பினஸ் மூலயமா உங்களுக்கு எல்லா சந்தோஷங்களும் கிடைக்கும். ஸோ நமக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நம்மளை ஹேண்டில் பண்ணக்கூடிய மனப்பக்குவம் அதுக்கு அமையும். இப்போது இந்த ஹேர் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவு கொண்டு வந்துட்டேன், பாருங்களேன். ஸோ நான் அதை ஃபுல்லாக அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்றது இல்லை, சரி ஓரளவு கொண்டு வந்துட்டேன். ஸோ இதை என்னால் உங்கள்கிட்ட இன்றைக்கி நான் நின்று ஒரு ஹேர் பற்றின ஒரு வீடியோ நான் போடுவேன் அப்படின்றதே ஒரு பெரிய சாதனை தான் எனக்கு. ஸோ அதுவே நான் ஒரு பெரிய சந்தோஷமாக நினைக்கிறேன், சரிங்களா? ஸோ எல்லாமே நம்ம மனசு தான் காரணம். நம்ம ஹாப்பியாக இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே நம்மளை விட்டு ஓடிடும், சரிங்களா? ஸோ அதனால் கவலைப்பட வேண்டாம். ஸோ நம்ம இந்த ஹேர் லாஸ் மோட்டிவேஷன், அதுக்கப்புறம் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ என்னுடைய சேனலை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுப்பீங்க. அண்ட் யூ வில் ஆல்சோ கெட் மோட்டிவேட்டட். நீங்கள் மோட்டிவேட் ஆனீங்கன்னா உங்களை மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு 4 பேருக்கு உங்களால் மோட்டிவேஷன் கொடுக்க முடியும். ஸோ என்னுடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய டிப்ஸ் காத்திருக்கு, ஓகேங்களா? இப்போது இந்த ஹேர் பேக் பார்த்திங்கன்னா நல்ல இன்க்ரீடியன்ட்ஸ் கொண்டது. ஸோ தேங்காய் பால், தேங்காய் எண்ணெய், ஆலுவேரா அதாவது கற்றாழை, கொஞ்சோண்டு இஞ்சி, முட்டையுடைய வெள்ளை, ஆனியனும் அதில் சேர்க்குறோம், கொஞ்சோண்டு எலுமிச்சைச்சாறு. இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன். முடியை நல்லா சாஃப்டாக ஸ்மூதன் பண்ணி நல்லா வச்சுக்கோ. அதுவும் இந்த கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹாட்டாக இருக்குது. ஸோ இந்த ஹாட்டாக இருக்கிற கிளைமேட்டில் இதை நீங்கள் போட்டுட்டு நல்ல ஒரு 1/2 அன் ஹவர் இருந்துட்டு பின்ன வாஷ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்படி
நரிஷ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து ஹேருக்கு ரொம்பவே நல்லது. ஸோ ஆனியன் ஜிஞ்சர் இதில் நம்ம ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா, முக்கியமாக ஆனியனில் வந்து ஸ்மெல் வருமே, அது ஒரு மாதிரி இருக்குமானா இந்த காம்பினேஷன் இந்த கலவையில் போட்டுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்மெல்லே இருக்காது, நல்லாயிருக்கும். அது மாதிரி முட்டையுடைய வெள்ளைக்கருவிலையும் ஸ்மெல் ரொம்பவே கம்மியாக இருக்கும். நம்ம இஞ்சி சாறும், தட் இஸ் இஞ்சி நம்ம சேர்க்குறோம், அதே மாதிரி எலுமிச்சை சாறு சேர்க்குறோம். இது ரெண்டுமே சேரும் போது நல்ல ஒரு ஸ்மெல் தான் வரும் தவிர்த்து, அது முக்கியமாக தேங்காய் பால் நல்ல ஸ்மெல் தான் வரும் தவிர்த்து உங்களுக்கு கவிச்ச வாடையோ இல்லை ஆனியனுடைய அந்த ஸ்மெல்லோ வராது. பட் ஆனியனுடைய கண்டென்ட் பார்த்திங்கன்னா, அதுக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த சல்ஃபர் கண்டென்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது இந்த ஹேர் க்ரோத்துக்கு. முக்கியமாக நமக்கு இந்த முடி இப்போ நம்ம இழந்திருக்கோம் இல்லைங்களா, ஸோ இங்கே நம்ம எங்கெங்கே க்ரோத் இல்லையோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த சின்ன சின்ன முடி மயிர்கால்கள்லேருந்து குட்டி குட்டியாக முடி மறக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ ஆனியன் கிட்டேயும் ஜிஞ்சர் கிட்டேயும் அந்த நல்ல ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. தேங்காய் பால் வந்து ஒரு தாய்ப்பால் மாதிரி. ஸோ அதை பற்றி நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு நரிஷிங் ஒரு விஷயம் அது. நம்ம தேங்காய் பாலில் குடிக்கிறதுனாலையும் சரி, நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணாலும் சரி, நம்ம அதில் வந்து ஹேர் வாஷ் பண்ணாலும் சரி, நம்ம தேங்காய் பாலில் எது செஞ்சாலுமே அது நம்ம பாடிக்கு வந்து ஒரு நல்லதே பயக்கும். ஒரு தாய்ப்பால் எப்படி அது மாதிரி தான் இதை உங்கள் முடி வந்து நல்லாவே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இதை வந்து இன்றைக்கி ஒரு 1/2 hour வைங்க, இல்லை மேக்ஸிமம் ஆஃப் 1 hour. இப்போ நான்லாம் 1 hour வைப்பேன். அதே மாதிரி சில பேரால் வந்து இப்போ என்னெல்லாம் பார்த்திங்கன்னா என்னால் டெய்லி தலை குளிக்க முடியும். ஸோ டெய்லி தலை குளித்து என்னால் வந்து எனக்கு போடக்கூடிய ஊட்டங்களை நான் டெய்லி போட்டுக்க முடியும். பட் ஆனால் இப்போ என்ன மாதிரி எல்லாராலையுமே வந்து டெய்லி தலை குளிக்க முடியும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம், சில பேருக்கு டெய்லி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைகளாக இருக்கலாம். பட் அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ நீங்கள் என்றைக்கு தலை குளிக்கிறீங்களோ அன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ஹேர் பேக்கை போட்டுட்டு நீங்கள் அப்புறம் அதை வாஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் யூஸ் பண்ணுற ஹேர் பேக்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே நான் வந்து வடிகட்டி அதனுடைய அந்த ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் மட்டும்தான் எடுத்து நான் அப்ளை பண்ணுவேன். ஏன்னா நிறைய நம்ம அந்த பேஸ்ட்டாகவே அப்ளை பண்ணும்போது நிறைய முடியோடு ஒட்டிக்கும். ஸோ ஒட்டிட்டு அதை நான் வாஷ் பண்ணி மேற்கொண்டு நிறைய ஷாம்பு யூஸ் பண்ணி நிறைய அதை லைக் நிறைய ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈவன் அதுக்கப்புறம் கூடயுமே அங்கங்கே ஊட்டிகிட்ருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா, நான் நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த ஜூஸ் அப்படியே எடுத்துகிட்டு அந்த ஜூஸை மட்டுமே நான் அப்ளை பண்ணுவேன். ஸோ இதுவுமே நல்ல பெனிஃபிட் கொடுக்குது. ஸோ பெனிஃபிட் கொடுக்காது அப்படின்னா இல்லை, நல்ல பெனிஃபிட் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இழந்த முடியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டெடுக்கலாம். இதனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த ஒரு உன்னதமான ஒரு கூலான ஹேர் பேக் இருக்கட்டும். ஸோ நம்ம வீடுகளை பொறுத்த வரைக்கும் தேங்காய் பால் எடுக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ எல்லாருக்குமே காமனாக தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். பட் ஆனாலும் சிலருக்கு டவுட்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவை பார்க்கும்போதே அது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். இருந்தாலும் இதில் சில டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக என் கூட கமெண்ட் செக்ஷனில் கேட்க தயங்க வேண்டாம். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம ஹேர், ஸ்கின், ஃபேஸ் பேக் இந்த மாதிரி எது நம்ம தேங்காய் பால் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் சமையலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி 1வது பால் 2வது பால்னு எடுக்க தேவை கிடையாது. நம்ம மொத்தமாகவே நல்ல கெட்டியான பாலை தான் எடுக்க போகிறோம். பெருசு தண்ணி சேர்த்து நம்ம தேங்காவை அரைக்க போகிறது கிடையாது. ஸோ கெட்டியான பாலில் தான் நல்லா வந்து அந்த தேங்காவுடைய கொழுப்பு சக்தி நல்லா நம்மளுக்கு இருக்கும். அதுதான் நம்மளுக்கு எல்லா பேக்குக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா சோற்று கற்றாழை. இதுக்கு குமரின்னு சொல்லிட்டு இன்னொரு பேரும் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் உடம்புல இதை நம்ம பூசிக்கிட்டாலும் இல்லை ஹேரில் நம்ம பூசிக்கிட்டாலும் அதே மாதிரி இதை அரைச்சி நல்ல பேஸ்ட் ஆக்கி நம்ம ஜூஸ் ஆக்கி உட்கொண்டாலும் இது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பட் ஆனால் சோற்று கற்றாழை நம்ம எதுக்கு பயன்படுத்தினாலும் அதனுடைய மேல் தோலை நல்லா நீக்கிட்டு உள்ளே அந்த ஜெல் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து ஃபுல்லாக தோல் நீக்கிட்டு அந்த ஜெல் மாதிரி பட்டதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு அது ஒரு 7 தண்ணி நம்ம நல்லா கழுவணும். கழுவாமல் யூஸ் பண்ணோம்னா ரொம்ப கசப்புத்தன்மையாக இருக்கும். ஸோ நல்லா கழுவிட்டு ஒரு 7 தண்ணி நல்லா கழுவிடுங்க. கழுவின பிறகு எந்த பர்பஸ்க்கும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம தடிமனான ஒரு இலையை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு முட்டையோடைய வெள்ளைக்கருவை நம்ம சேர்த்துக்கலாம். பின்ன ஒரு அரை வெங்காயம் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். சின்ன வெங்காயம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறோம். அப்புறம் அரை லெமன், அதாவது லெமனுடைய ஒரு பாதி, பின்ன ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு
நம்ம வடிகட்டி வச்சிடலாம். ஸோ நல்லா வடிகட்டிடுங்க. நல்லா திக்கான பேஸ்ட்டாக கிடைக்கும். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, கற்றாழையிலே தண்ணி இருக்கும். ஸோ அது கூடவே நம்ம தேங்காய் பால் ஒரு 1/4 கிளாஸ் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நான் அந்த பண்ண அந்த பேக்கில் இருக்கு இல்லைங்களா, அது நான் ஸ்ப்ரே பாட்டிலில் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஸ்ப்ரே பாட்டிலில் பண்ணணும்லாம் இல்லை, இதை நீங்கள் வந்து கையிலே கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நல்லா உச்சியில் படுற மாதிரி ஃபுல்லாக தலை ஃபுல்லாக வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. தட் இஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஸோ உச்சி மட்டும் இல்லாமல் முடியோடைய எல்லா பகுதிகள்லேயும், முக்கியமாக நுனி பகுதிகளில் தேய்க்கணும். ஸோ இந்த ஹேர் பேக்கை நான் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஹேர் பேக் வந்து நான் கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிட்டேன். ஸோ நல்லா கூலாக சில்லுன்னு இருக்குது, நல்லா இருக்குது, நல்ல சுகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. அது இந்த கிளைமேட்டுக்கு அப்படியே ஜில்லுன்னு அப்படி இப்படி சொல்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணணும். 1/2 hour வச்சா போதும். ஸோ நான் எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால 1 hour வைக்க போகிறேன். ஸோ 1 hour வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கொண்டு வந்து காமிக்கிறேன். சரிங்களா? ஓகே, பாய், வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஹேர் வாஷ் பண்ண பிறகு நல்ல ஹேரை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ முடியை எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குழந்தைய ட்ரீட் பண்ணுற மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணணும் அப்படின்றது தான் ஒரு மேஜர் டிப். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா முடியை வந்து வாடுறது நான் பார்த்துருக்கேன். நல்லா பார்த்திங்கன்னா இந்த கீழே இந்த டிப் இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல கொண்டு போய் நல்லா டப்புன்னு சீவுவாங்க. ஸோ எனக்கு அதில் வந்து பெரிய உடன்பாடு இல்லை. ஒரு குழந்தைய நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது அப்படி செய்ய மாட்டீங்க இல்லைங்களா? அது மாதிரி ஹேர் வாரும்போது கூட பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி பெரிய பல்லுள்ள சீப்பு எடுத்துகிட்டு, ஆக்சுவலி நம்ம ஃபஸ்ட்டு கையால் கொஞ்சம் சிக்கு எடுத்து விட்டு, நம்ம ஃபஸ்ட்டு இப்போ வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் கையால் சிக்கெல்லாம் எடுத்துட்டேன். ஸோ இப்போ இதை வந்து வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக அப்படி நீங்கள் வந்து பாருங்கள். இப்போ என்னுடைய ஹேரில் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் நிறையவே இருக்குது. இப்போ ஹேர் தின்னிங் இருக்குது, டேண்ட்ரஃப்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் போயிடுச்சு. இப்போது டேண்ட்ரஃப்லாம் இல்லை. நான் வந்து தொடர்ந்து இந்த என்னுடைய லைஃப் ஸ்டைலை மாற்ற எனக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னை விட்டு போயிடுச்சு. ஸோ முதல்ல என்கிட்ட எல்லா பிரச்சனைகளும் இருந்தது. முடி உதிர்ந்துருச்சு இல்லைங்களா, அப்போ ஹேர் ரொம்பவே தின்னாயிடுச்சு, ரொம்ப தின்னாயிடுச்சு. நிறைய டேண்ட்ரஃப் ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளம் இல்லை, எல்லா ப்ராப்ளம் உண்டு. ஸ்ப்ளிட் ஹெண்ட்ஸ், முக்கியமாக ஸ்ப்ளிட் ஹெண்ட்ஸ் இப்போ கூட இருக்குது, ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸ்ப்ளிட் ஹெண்ட்ஸ் இப்படி என்ன இல்லை, எல்லாமே இருந்துச்சுங்க. ஸோ பட் ஆனால் அதுலேருந்து நம்ம இப்போ மீண்டு வந்திருக்கேன். ஸோ அதுதான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணுன்றது என்னுடைய மேஜர் ஒரு ஆசை. அது இன்றைக்கி நான் வந்து பூர்த்தி பண்ணிட்டேன். ஸோ முடியை எப்போவுமே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக மெதுவாக சீவணும். அது இப்போ வளர்ந்து வரக்கூடிய பெண் பிள்ளைகள் வந்து அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். குட்டீஸ் வந்து குடுன்னு வாயிட்டு ஓடி போயிடுவாங்க. ஸோ பிள்ளைகளுக்கு நம்ம இதை சொல்லி கண்டிப்பாக கொடுக்கணும். குழந்தைய ஹேண்டில் பண்ணுற மாதிரி நல்லா சாஃப்டாக ஃப்ரெஜைலாக வாரி கொடுக்கணும். சிக்கு எடுக்கிறது, அந்த சிக்கை யார் உண்டு பண்ணது? நம்ம தானே உண்டு பண்ணணும். ஸோ அந்த சிக்கை நம்ம வந்து மெதுவாக தான் எடுத்து விடணும். ஸோ பாருங்கள், நம்ம ஹேர் வாஷ் பண்ண பிறகு இதுதான் நம்மளுடைய ரிசல்ட். ஸோ இன்றைக்கி நான் வந்து இது அப்படியே ஃபுல்லாக க்ளோ ஆகும்னு சொல்லலை, பட் ஆனால் நல்ல சேஞ்ச் உங்களுக்கு தெரியும். நல்ல சாஃப்டாக இருக்குது ஹேரு பாருங்க, நல்ல சாஃப்டாக இருக்குல்ல. அந்த ஆலோவேரா, அந்த முட்டை, தேங்காய் பால் எல்லாமே நீங்கள் போட்டு பாருங்களேன், தொடர்ச்சியாக முடி நல்ல சாஃப்ட் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். யூ லவ் யுவர் ஹேர். அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஃபீல். நல்லா இருக்குல்ல? ஸோ இது வந்து ஒரு நாளில் கிடச்சது கிடையாது. ஸோ இதுக்காக நான் வந்து ஒரு 3 வருஷம் போராடியிருக்கேன். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு என்னால் அதை அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கு. என்னால் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கவும் முடியுது. அதனால்
நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லவ் யுவர் செல்ஃப். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். லவ் யுவர் செல்ஃப். உங்கள் பாடியை நேசிங்க. இந்த ஃபுட்டை நான் சாப்பிட்றேன், இந்த ஃப்ரூட்ஸை நான் சாப்பிட்றேன், அல்லது இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை நான் இன்றைக்கி எடுத்துக்க போகிறேன். ஸோ அது என் உடம்புக்கு எவ்வளோ நல்லது, அதை நீங்கள் கண்டிப்பாக யோசிக்கணும். இப்போது நான் ஒரு பக்கம் ஒரு ப்ரெட் கூட இல்லை, ஒரு ஏதோ ஒரு பேக்கரி ஐட்டம் வச்சுருக்கேன்னு வைங்களேன். ஒரு பக்கம் அதை வச்சுட்டு இன்னொரு பக்கம் ஃப்ரூட்ஸோ இல்லை ஃபிஷ் அந்த மாதிரி ஒரு நல்ல ஹெல்த்தியான ஃபுட் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோ. ஸோ இதில் நான் எதை எடுத்துக்க போகிறேன், எது எனக்கு ஹெல்தி, எது எனக்கு ஹேருக்கும் பாடிக்கும் நல்லது கொடுக்கும் அப்படின்றத நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கணும். யோசிச்சுட்டு அப்போது உங்களுக்கு தெரியும். இதை நீங்கள் ஜஸ்ட் யோசித்து பார்க்கணும். ஸோ இதை எப்படி யோசிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட்டு எனக்கு கண்டிப்பாக எனக்கு தேவையா, அது இப்போ எனக்கு இந்த ஃபுட்டு கண்டிப்பாக தேவையா அப்படின்னு நீங்கள் யோசித்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒன் டைம் யோசிங்களேன். அந்த கிரேவிங்குள்ளே போகாமல் ஒன் டைம் யோசிச்சிங்க அப்படின்னா உங்கள் பாடிக்கும் சரி, ஹேருக்கும் சரி, ஸ்கின்னுக்கும் சரி, எல்லாத்துக்குமே நன்மை பயக்கக்கூடிய ஒரு ஃபுட்டை நீங்கள் உள்ளே கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஹேர், உங்கள் ஹெல்த் நல்லாயிருக்கும். சரிங்களா? ஏன்னா உங்களுடைய ஹேர் அண்ட் உங்களுடைய ஸ்கின் தான் உங்களுடைய ஹெல்த்தை நிர்ணயிக்குது. ஸோ இந்த வீடியோ இங்கே நிறைவடைஞ்சாலும் உங்களை வந்து நான் பார்க்குறதுக்கு அடிக்கடி வருவேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் அண்ட் இதை விட பெட்டரான வீடியோஸும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது கண்டிப்பாக எனக்கே தெரியும். உங்கள் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் சோஃபியா. பாய்.